அனைவருக்கும் வணக்கம். இன்று அருணகிரியார் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல். இந்த தகவல குடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதாவது அருணகிரியாருடைய அந்த பக்தி அ படிநிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறியது. முதல்ல தன்னுடைய சிறுமையை எண்ணி இகழ்ந்து முருகனின் பெருமையை பாடிய அந்த திருப்புகழ், அந்த காலகட்டத்தில அவருடைய பக்தி படிநிலையானது இறைவனின் திருவருளை வேண்டி தவித்த காலம். உன் திருவடியை கொடு, உன் அருளைக் கொடு, உன்னை பார்க்கும் பாக்கியத்தை கொடு, உன்னை பாடும் பாக்கியத்தை கொடு, ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னு கேட்டவர் அருணகிரியார். இப்போ அப்படியே ஒவ்வொரு படிநிலையா மாறுது. இந்த கந்தர் அனுபூதிக்கு வரும்போது, அது கிளி ரூபத்துல பாடுனாருன்னு நமக்கு தெரியும். இந்த அனுபூதி என்பது அனுபவத்தினால் பாடியது. முருகப்பெருமானின் திருவருளை பெற்ற பிறகு, அருணகிரிக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து பாடினார் அந்த கந்தர் அனுபூதியில. நல்லா பாருங்க, அனுபூதிய பொறுத்தவரைக்கும் வேற எந்த தலத்தையும் பாடியிருக்க மாட்டார். திருச்செங்கோட்டு ஆண்டவனை மட்டும் பாடியிருப்பார். "கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவன் நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே" அப்படின்னு பாடுவார். ஏன்னா திருச்செங்கோட்டு ஆண்டவனுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக பாடப்பட்ட பாட்டு. சுவாமி எப்பவுமே ஒரு விஷயம் கேட்பாரு. இறைவா, நான் யமனிடத்துல செல்லக்கூடாது. என்னுடைய உயிரானது உன்னிடம் வந்து சேர வேண்டும் முருகா அப்படின்னு கேட்பாராம். இதை நாகாச்சலத்தில், அதாவது திருச்செங்கோட்டு ஆண்டவன் நிறைவேத்தி கொடுத்தானாம். அந்த நன்றி கடனுக்காக கந்தர் அனுபூதியில பாடியிருக்கிறார். இப்போ கந்தர் அனுபூதி என்பது அந்த அனுபவத்தை குறிக்கக்கூடியது. அப்படியே நீங்க கந்தர் அலங்காரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த பாடல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது முருகப்பெருமானுக்கு சூட்டப்பட்ட பாமாலை. அலங்காரம் பண்ணி பார்க்கிறார் அருணகிரி. அந்த பாடல்ல ஒரு பாட்டு, எனக்கு எப்பவுமே என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற பாட்டு. முருகனுடைய அருளை ஒருவன் பெற்றுவிட்டால், அவன் எப்பேர்ப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுவான் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதுங்க. அருணகிரியார் அப்படி வச்சிருக்கிறார். அதுல சொல்லுவார், "தண்டாயுதமும் திரிசூலமும் விழத் தாக்கி உனைத் திண்டாட வெட்டி விழவிடுவேன். செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா! வந்து பார் சற்றென் கைக்கு எட்டவேன்னு" கேட்கிறார். "வந்து பார் சற்றென் கைக்கு எட்டவே." அந்த வரிய படிக்கும்போது எனக்கு அருணகிரியார பார்க்கும்போது, அவரு சாதாரண மனிதன் இல்லைங்க. அருணகிரியார் நெறைய பேர் நம்ம நெனச்சுக்கிறோம். அருணகிரியார் வந்து சாதாரண மனிதர்ன்னு. என்னை பொறுத்தமட்டிலும் அவர் ஞானி, சித்தர். அவருடைய அந்த இளமை பருவ காலம் எல்லாம் ஏதோ ஒன்றை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக முருகப்பெருமான் அவரை அப்படியாக விட்டுவிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முருகப்பெருமான் நினைச்சிருந்தா அருணகிரியாரை தடுத்தாட்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படியே வைத்து இந்த உலக இன்பங்களை அனுபவித்து அதிலிருந்து விடுபட்டு அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதன் பிறகு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து செந்தமிழை கொடுத்து அத்தனை விஷயங்களை காட்டுறார் முருகப்பெருமான். அலங்காரத்தில் இந்த பாடலை படிக்கும் ஒவ்வொரு பாடலுமே சிறப்பு. ஆனால் குறிப்பாக இந்த பாடலை படிக்கும்போது மட்டும் ஏதோ ஒரு வகையான ஒரு பயம் இன்மை. எத பத்தி இந்த உலகத்துல கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எனக்கு என் முருகன் இருக்கான் அப்படின்ற ஒரு ஒரு அபரிவிதமான தைரியம் நமக்குள்ள பிறக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட அலங்கார பாடல் இந்த பாடல் தான். அவர் சொல்றாரு, இந்த யமன் இருக்கான்ல, உலக உயிர்கள் அனைத்தும் பார்த்து பயம் கொள்ளக்கூடிய ஒருவன் இந்த அந்தகன் தான். அப்பேற்பட்ட அந்தகனை பார்த்து கேட்கிறார், "உன் கையில இருக்கக்கூடிய தண்டாயுதத்தையும், திரிசூலத்தையும் வெட்டி விழ விடுவேன். வெட்டி விழத் தாக்கி உன்னை திண்டாட வைப்பேன்றார். திண்டாட விழ விடுவேன். ஏன்னா, என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? நான் யாருடைய அருளை பெற்றவன் தெரியுமா? செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய இங்க செந்தில் வேலன் ஏன்னா சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அங்கே வந்து அமர்ந்தவன். அ சூரனை சம்ஹரிக்கிறதுக்கு முன்பும் அங்கே போர் படையை தலைமை தாங்குகிறார். இப்போ அந்த செந்தில் வேலவனை இங்க குறிப்பிட்டு சொல்றார். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள்ங்கிறார். ஞான சுடர் சாதாரண சுடர் இல்ல. அவிரோத ஞான சுடர் வடிவாள். அதற்கு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அவிரோத ஞான சுடர் வடிவாள் என்கிட்ட இருக்கு. என் முருகன் எனக்கு அந்த அருள் செஞ்சிருக்கான். கண்டாயடா அந்தகா! அந்த ஞான சுடர் வடிவாளை நீ கண்டாயடா! அதை பார்த்தும் நீ என்ட்ட வந்துருவியா? வந்து பார் சற்றென் கைக்கு எட்டவேங்கிறார் அருணகிரி. எப்படிப்பட்ட பாட்டுங்க இது! அலங்காரத்தை படிப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. அனைவரும் கந்தர் அலங்காரம் கட்டாயமாக பூஜையின் போது பாட வேண்டும்.
முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.